வாங்க வணக்கம். இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு. இதை இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. இல்லை ஜூஸாக கூட அடித்து குடிக்கலாம். அவ்வளோ நல்லது. உடல் எடை குறைக்கணுன்றவங்க இந்த வெய்ய நேரத்தில் இந்த மாதிரி வெய்ய நாளில் இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், புடலங்காய், பீர்க்கங்காய், பெங்களூர் கத்திரிக்காய், சுரக்காய், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை குறைக்கிறதும் சுலபம். ரெண்டாவது நீர்ச்சத்து உள்ள காய்ங்க உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது வெய்ய நாளில். இன்றைக்கி அதை பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பே பிடிக்காதவங்க கூட இந்த வெள்ளை பூசணிக்காய் சேர்த்து மோர் குழம்பு செய்யும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மோர் குழம்பு ரெசிபி டீட்டெயிலான வீடியோவாக என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.